சுமக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவரோட வார்த்தை எங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடும் அங்கெல்லாம் அவருடைய சாட்சியா நம்ம நிக்க வச்சுட்டாரு. அதே போல உங்களையும் மாத்துவார். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் இருக்கலாம். என் வாழ்க்கையில் மேற்பட்ட பிரச்சனை யார்கிட்ட சொல்லி அழுவினால என் குழந்தை சொல்றதுக்கு அழுதுக்கு நேரமும் போதா அந்த அளவுக்கு இருக்குமே சொல்லி நம்ம புலம்பிட்டு இருக்கலாம். உங்களுடைய புலம்புகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் எல்லாரும் கண்ணீரில் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு கண்ணீரை அவர் துருக்கியை சேர்த்து வைத்திருக்கிறார். அதுக்கு பிறகு ரெட்டிப்பான நன்மையினால் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். இதெல்லாம் எப்போ நடக்க போகுது? எப்போது இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவருடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் இப்போதே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். சகைய வீட்டில் இயேசு கிறிஸ்து வந்தாரு. சகைய முன்னாடி வரது முன்னாடி அவர் என்ன பண்ணல? அவர் கல்லறா இருந்தான், அநேக வண்டிக்காரனா இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருந்துச்சு. அதே மாற்றம் உங்க வாழ்க்கையில் வரப்போகுது. சுகம் இல்லாத வாழ்க்கையில் இருந்த போது பேரோட மாமி ஒருத்தர் சொந்தத்தோடு இருந்தாங்க. அந்த வாழ்க்கையில் அவ்வளவு நிலை அவங்களுக்கு சுகம் கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தாரு. மரித்து போன பொண்ணிட்ட வந்து 3ஆவது நாள் அவர் மரித்து போன பெண்ணை அவர் தலித்தாமி சொல்லி எழுப்பும் உயிரோட எழுப்புனாங்க. இதெல்லாம் அற்புதம் நடந்திருக்குங்க.